ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை கேட்போம். புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 64ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? கர்த்தாவே, அவர்கள் கைகள் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக அவர்களுக்கு பலன் அளிப்பீர். ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். அவர்கள் கைகள் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக, அவனவன் செய்த கிரியைகளுக்குரிய பலனை தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். இதை நாம் மறந்துவிடவே கூடாது. நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்கள் தேவனுக்கு பிரியமான ஒன்றாயிருந்தால் அதனுடைய பலன் வித்தியாசமாக இருக்கும். துன்மார்க்கமான செயல்பாடுகளோடு நாம் காரியத்தை செய்தால் அதனுடைய பலன் வித்தியாசமாக இருக்கும். அப்போ என்னுடைய கிரியைகள் எப்படி இருக்கணும், எப்படி இருக்குது அப்படிங்கிறத யோசித்து கவனித்து நாம் செய்கின்றவர்களாக காணப்படணும். நம்முடைய கிரியைகள் எப்படி இருந்தாலும் பலன் உண்டு. அதில் நல் பலன்களாக நமக்கு இருக்கணும். ஏன்னா நம்முடைய அந்தரங்கங்களையும் வெளியரங்கங்களையும் கவனிக்கிற ஆண்டவர். ஆண்டவரே, நான் உமக்கு உகந்த கிரியைகளை செய்வதற்குரிய பலனினால் என்னை வழிநடத்தும். ஆண்டவரே, கிருபையாக தந்து நீர் வழிநடத்தும். ஆச்சரியமாக தந்து நீர் வழிநடத்தும். ஆண்டவரை நோக்கி நம்ம கேட்க வேண்டியது அதுதான். என்னுடைய கிரியைகள் அதற்குரிய பலன் வரணும். நான் கோபக்காரனாக இருந்தால் அதனுடைய பலன் வேற, துன்மார்க்கனாக இருந்தால் அதனுடைய பலன் வேற, மாம்சத்திற்கு உட்பட்டு செய்யக்கூடியவனாக இருந்தால் அதனுடைய பலன் வேற. கர்த்தரை நம்பி கர்த்தருக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து அவர் விரும்பக்கூடிய கிரியைகளை செய்கிறவனாக இருந்தால் அதனுடைய பலன் வேற. ஆண்டவரை, நீர் விரும்பக்கூடிய காரியங்களை செய்து மூலமாய் நாங்கள் நற்பலன்களை அனுபவிக்கின்றவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே என்கிறதை நாம் ஆண்டவரோடு கேட்போம். நல்ல ஆண்டவரே, எங்களுடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலன் உண்டுன்னு சொல்லியிருக்கிறீர். அதை நிச்சயமாகவே செய்வீர். தடையில்லாமல் செய்வீர். அற்புதமாக செய்வீர். அதற்காக நன்றி. அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.